வணக்கம். நான் கவிதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்றத நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம தமிழர்கள வந்து ரொம்ப பாரம்பரியமா கொண்டாடுற பண்டிகையில முக்கியமான பண்டிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து பொங்கல் தான். பொங்கல் வந்து சிட்டியா இருந்தாலும் சரி, இல்ல கிராமமா இருந்தாலும் சரி, எல்லாருமே சரி, அவங்கவங்க வீட்ல கண்டிப்பா பொங்கல் எல்லாம் ரொம்ப செலிப்ரேஷனா நல்லா கொண்டாடுவாங்க. அது வந்து முக்கியமான பண்டிகை நம்மளுக்கெல்லாம். அது தமிழர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகைன்னு சொன்னா, அது பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற பொங்கல் வந்து எப்படியாவது கடன உடனே வாங்கியாவது எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிடுவாங்க. வாங்கி புது ட்ரெஸ் போட்டு தான் நம்ம பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான் இப்போ நாங்களும் இப்போ அந்த வீடியோ தான் நான் இப்போ பார்க்க போறோம். இப்போ பார்த்து வந்தோன்னா ஸ்ரீவர்ஷன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது. இது வந்து ஸ்ரீராமுடைய ட்ரெஸ்ஸு இது. அது எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்க வீட்டுக்காரருடைய ட்ரெஸ்ஸு இது. இது என்ன இது எல்லாமே ரொம்ப கசங்கி போன மாரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து எடுத்து வந்து 1 மாதத்துக்கு மேல ஆகுது. ஏன்னா இது வந்து பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே கிடையாது முதல்ல. எங்களுக்கு வந்து டிசம்பர் 12 வந்து கல்யாண நாள். அப்போ வந்து எடுத்த இந்த ட்ரெஸ் தான் இது. எல்லாருக்குமே எடுத்த ட்ரெஸ்ஸு தான் இது. நாங்க வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்க ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். ஆனா அன்னைக்கு வந்து நல்ல மழையா இருந்ததுனால எங்களால கோயிலுக்கும் போக முடியல, புது ட்ரெஸ்ஸும் போட முடியல. அதனால இப்போ போடலாம் அப்படின்ட்டு பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம். இது வந்து என்னோட சாரீ. எப்பவுமே கல்யாண நாளுக்கு நான் வந்து சாரீ தான் எடுப்பேன். இது வந்து இன்னும் ப்ளவுஸ்லாம் தைக்கவே இல்ல. எப்படி தைச்சாலும் நம்ம நைட்டி தான் போட்டுக்க போறோம். அதனால சரி அப்புறம் தைச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு தடவ தான் ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன், தீபாவளி அந்த மாதிரிலாம் எடுத்து குடுக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு மட்டும் பொங்கலுக்கு எடுத்து குடுப்பாங்க அவ்வளோதான். அதுவும் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா, அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன கலரோ அத அவங்க சூஸ் பண்ணி கொண்டு வந்து குடுப்பாங்க. நாங்க அத போட்டுக்குவோம். ஏன்னா வருஷத்துல ஒரு தடவ தான் நம்ம போடுறோம் இல்லையா? ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. மாட்டுப் பொங்கல் அன்னைக்குன்னா அவ்வளோ எதிர்பார்த்துன்னே இருப்போம். எப்போ சாமி கும்பிடுவாங்க வீட்ல ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் போடலாம். அப்படி பெரும்பொங்கல் அன்னைக்கு நைட்டே எங்களுக்கு தூக்கமே வராது. பொழுது விடிஞ்சா நம்ம ட்ரெஸ்ஸு போடணும், புது ட்ரெஸ் போடணும், புது ட்ரெஸ் போடணுன்னே நாங்க அன்னைக்கு ஃபுல்லா அவ்வளோ ஜாலியா இருப்போம். ஏன்னா புது ட்ரெஸ் போடணுமே அப்படின்றதுக்காக. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாலாம் வந்து எங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு பொங்கலுக்கு புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு பதிலா யூனிஃபார்மே ஸ்கூல் யூனிஃபார்மே வாங்கி குடுத்துருவாங்க. நம்ம போய் எங்க அப்பா கிட்ட போய் அழுவோம். எங்களுக்கு யூனிஃபார்ம் வேணாம், எங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ்ஸு வாங்கி குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பாவது ஒரு டைம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா, அந்த மாரி யூனிஃபார்மே வாங்கி குடுத்துருவாங்க. அதுவும் போய் நாங்க எங்க அப்பாகிட்ட நாங்க அழுதோம் அப்படின்னு சொன்னோம்னா, எங்க அப்பா, அம்மா வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க புது ட்ரெஸ்ஸு. ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் நமக்குலாம் அந்த அளவு சந்தோஷமே கிடையாது. என்னவோ பழைய ட்ரெஸ் போடுற மாரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாரி குழந்தைங்களுக்கும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ நம்ம எடுத்து குடுக்குறோம். மாசத்துக்கு எப்படியும் ஒரு ட்ரெஸ் எடுத்துடுறோம். இல்ல 2 மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுத்து குடுத்துடுறோம். இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த சந்தோஷமும் கிடையாது. நம்பலாம் சின்ன வயசுலலாம் ஒரு ட்ரெஸ்ஸு தான். அந்த வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான். வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த புது ட்ரெஸ் போடும்போது. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்பலாம் கூட சரி, அப்போ இருந்தாலும் சரி, இல்ல இப்போவா இருந்தாலும் சரி, பொங்கல்னு வந்துட்டாவே சரி, கடன் வாங்கியாவது பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி குடுத்துருவாங்க. தேவையானத வாங்கி பொங்கல் கொண்டாடிடுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பொங்கல் பண்டிகை வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை அது. அது மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடவே மாட்டாங்க. சென்னையில இருந்தாலும் சரி, இல்ல கிராமத்துல இருந்தாலும் சரி, நம்ம வந்து முக்கியமான பண்டிகையா அத வந்து நமக்கு கும்பிடுவோம் அந்த பண்டிகைய. அதனால கம்பல்சரி எல்லாருக்குமே நம்ம புது ட்ரெஸ் வாங்கி வச்சுப்போம். போடுறோமோ போடலையோ, ஆனா புது ட்ரெஸ் நம்ம வாங்கி வச்சுப்போம். ஆனா இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது புது ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு. சின்ன வயசுலலாம் நம்ம அப்படியே அவ்வளோ ஆசைப்படுவோம். அவ்வளோ விருப்பப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸு நம்ம போடுவோம். அதே மாதிரி சின்ன வயசுல நாங்க ட்ரெஸ் எடுத்து குடுத்தாங்க, நாங்க போட்டுன்னு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு நாங்க போய் வீடு வீடா போய் காட்டுவோம். எல்லார்கிட்டயும் போய் காட்டுவோம். எங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்? எங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லார்கிட்டயும் போய் கேட்போம். எங்க ட்ரெஸ் நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தா நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொன்னா தான் நாங்க சந்தோஷமா இருப்போம். 2வது அந்த ட்ரெஸ்ஸ போட்டுன்னு நாங்க வந்து மாடு மிரட்டுறதுக்கு போவோம். மாட்டு வண்டியில போவோம். அவ்வளோ ஜாலியா இருக்கும் மாட்டு வண்டியில போறது எங்களுக்கு. அப்படியே என்னவோ ஃப்ளைட்ல போற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அவ்வளோ ஜாலியா இருக்கும். அந்த புது ட்ரெஸ்ஸ போட்டுக்கின்னு மாட்டு வண்டியில போயிட்டு வர்றதுக்குள்ள போயிட்டு வந்து அந்த கழட்டுறதுக்குள்ள அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டுன்னு மாட்டு வண்டியில போறதுக்கு. ஆனா இப்போலாம் நான் ஃப்ளைட்ல போனா கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்காது. எங்களுக்கு சின்ன வயசுலலாம் அந்த மாரி அவ்வளோ அழகா இருக்கும்.